கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நீ அவ கூடவே வந்திருக்கலாம்ல. எதுக்கு இப்படி வேகமா அவளை விட்டுட்டு தனியா வந்த? ரெண்டு பேருக்கும் பெரிய புத்திசாலி நினைப்பா. தப்பிச்சு போக பாத்தீங்க, போனமா தான் விழுவீங்க. நாங்க யாரு தெரியுமா? ஒத்த கையனோட ஆளுங்க. குடிச்சா இன்னொரு பிரச்சனை சேருமே தவிர தீராதுன்னு எப்பங்க புரிஞ்சுக்க போறீங்க? பேச்ச மாத்தாத. நேத்து நீ சொன்ன ஏதோ சொன்ன, எனக்கு சரியா ஞாபகம் வர மாட்டேங்குது. சொல்லு, என்ன சொன்ன? இறங்குங்க. சீக்கிரம் சீக்கிரம். எங்க ஓட பாக்குற? சுத்தி சுத்தி எங்காளுங்க தப்பிக்கணும்னு நினைச்சா தலை துண்டாயிரும். மொத்த ஏரியாவும் எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. தப்பிச்சிடலான்னு பாக்காதீங்க. டேய், உள்ள கூட்டு போடா. உள்ள போ. விடுங்கடா. போ. போமா. ஏய், உங்களுக்கு என்னதான் வேணும்? இந்த பணமா? இதை எடுத்துட்டு எங்களை விட்டுருங்க ப்ளீஸ். இதெல்லாம் ஒரு பணம். இதுக்காக அவனை தூக்கிட்டு வந்தோம். இந்த பிச்சை காசை போகும்போது நீயே தூக்கிட்டு போயிடு. டேய், உங்களுக்கு என்னதானே வேணும்? தம்பி, நீ எல்லாம் பேசவே கூடாது. நாங்க அவளை தூக்கலான் தான் வந்தோம். நீ தானா வந்து சிக்கின இலவச இணைப்பு. வாயை மூடிக்கிட்டு இருக்கணும், இல்லைன்னா உடம்புக்குள்ள எட்டுற வரைக்கும் பொருளை சொருகிருவேன். சொருகி எதுக்காக இப்படி எங்களை தூக்கிட்டு வந்தீங்க? பாப்பா சும்மா சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கு. வண்டியில வரும்போதே சொன்ன, சரியா விளங்கல போல இருக்கு. நாங்களாம் ஒத்த கை ஆறுமுகத்தோட ஆளுங்க. உங்க அண்ணி எலெக்ஷன்ல ஒண்ணு இந்த தடவை நிக்க வைக்க பிளான் பண்ணிருக்காமே. ஆறுமுக அண்ணன் நிக்கிறாரு. அவரு நிக்கும் போது நீ நின்னா அவருக்கு என்ன மரியாதை இருக்கும்? அதான் தூக்கிட்டோம். நாமினேஷன் முடியற வரைக்கும் நல்ல புள்ளையா இங்கேயே இருக்கணும், புரியுதா? இந்த கத்துறது, கூச்சல் போடுறது, பிரச்சனை பண்றதுன்னு ஏதாவது பண்ண உடம்பு ஒச்சமாயிடும், புரிஞ்சுதா? டேய், உனக்கும் தான் பொம்பளை புள்ள பக்கத்துல இருக்குதுன்னு துள்ளாத. அப்புறம் ஒரே மிதிதான். ஃபேமிலி பிளானிங் ஆயிடும். டேய் டேய், ரெண்டு பேரையும் ஒண்ணா வைக்கிறது தப்பு. கூட்டணி அமைச்சு எஸ்கேப் ஆனாலும் ஆயிடுவாங்க. அவளை தனியா தூக்கி போடு. ஏய், நீ வேடா. டேய், விட்றா. நான் ஏட வரணும்? விட்றா. இந்து, நீ பயப்படாத, நான் இருக்கேன். ஆமா, இவர் ஜேம்ஸ் பாண்டு உன்னை காப்பாத்த வந்திருக்காரு. வாடா. சமையரு. கையெடு. ரொம்ப நடிக்கிற. நல்ல வேலை, கத்தியால கழுத்தை சொருவிரியோன்னு பயந்துட்டேன்டா. சரி, என் போன் எடு. போனை வேற ஆஃப் பண்ணு. அவினாசி வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இல்ல. அவங்க கிணத்து கடவை தாண்டினாலே பெரிய விஷயம். நீங்க கொஞ்சம் பாருங்களேன். சரிங்கண்ணே. ஆமா, அங்கேயும் போய் பாத்துருங்க. கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலயும் போய் தேடுங்கண்ணே. எப்படியும் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருங்க. திரு, நீ ஒண்ணு கவலைப்படாதடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்து இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவாங்க. டேய், ஊர்ல இருக்கிறவங்க சொல்றதெல்லாம் நம்பாதடா. வயிற்றுச்சல் பிடிச்சவங்க. நம்ம வாழ்றத பிடிக்காம அப்படிதான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா எத்தனை பேர் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். பாவண்டா அவ. அவளுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும்டா. உனக்கெல்லாம் துரோகம் பண்ண மாட்டாடா அவ. என் பையன் கூட அப்படித்தாமா. அது அவன் கிடைச்சதுக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். வாங்கண்ணே, வாங்க. ஏதாவது விவரம் தெரிஞ்சதா? நல்லா விசாரிச்சுட்டம்மா. தாமரை குளத்துக்கிட்ட உங்க டிரைவரும் இந்துவும் ஒரு கார்ல போயிருக்காங்க. ஆமாம்மா, ரெண்டு பேரும் கோதாவரி பிரிவு வரைக்கும் ஓடி போயிருக்காங்க. ஆமாம்மா, நிறைய பேர் பார்த்துருக்காங்கம்மா. அவங்க பேசுறது கூட கேட்டிருக்காங்கம்மா.
அவங்க 2 பேரும் ஓடித்தான் போயிருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுமா. எங்களை அடிச்சு என்னையா ஆக போகுது? இத பாருங்க. ஐயா 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 உண்மையா சொல்றேன், போனை உடைக்க பாக்குறீங்களே. ஏய் திரு, ஏய் என்ன போனை மறக்கிற? போனை எடு, எடு கொடைங்க. திரு, அருள்டா, இரு இரு, அவ என்ன பேசுறான்னு கேப்போம். லவுட் ஸ்பீக்கர்ல போடு. நாங்க இங்க இருக்கிறத சொல்லக்கூடாது, பேசு. ஹலோ அம்மா, பக்கத்துல யாராவது இருக்காங்களா? சொல்லு. இல்லடா, நீ எங்கடா இருக்க? அம்மா, நானும் இந்துவும் கோயம்புத்தூர்ல இருந்து கேரளாக்கு போயிட்டு இருக்கோம். டேய், இதெல்லாம் தப்புடா. என்ன தப்பு? அவ என்ன விரும்புறா, நான் அவளை விரும்புறேன். அந்த வாய் பேச முடியாதவனோட வாழணும்னு அவளுக்கு என்ன தலையெழுத்தா? அதனால்தான் பிளான் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டோம். நான் அங்க போனது உன்னை கூப்பிட்டுக்கிறேம்மா. அது வரைக்கும் நீ எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துக்கோ. அம்மா, அவன் இருக்கானா? சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். டேய் திரு, என்னடா அப்படி பண்ணிட்ட? அமைதியா இருந்திருக்கலாம்ல. அவன் மீதி பேசுறதே கேட்டிருக்கலாம். கெடுத்துட்டியடா. அவங்க எங்க இருக்காங்கறது தெரிஞ்சிருக்கும். இப்படி பண்ணிட்டியே, போ. சரி விடு, இந்த அம்மா கிட்டே கேப்போம். மரியாதையா சொல்லுங்க, இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும் தானே? எனக்கு சத்தியமா தெரியாதம்மா. போய் சொன்ன உன் உசர் இருக்காது, பாத்துக்கோ. இல்லம்மா, இந்த மாதிரி தப்புக்கெல்லாம் தொலை போக மாட்டேம்மா. எனக்கு நிஜமாவே தெரியாதும்மா. அவன் மட்டும் என் கையில கிடைச்சா நானே அவனை கொன்னு போட்டுருவேன். நடிக்காத. உனக்கு தெரியாம போனவன் உனக்கு மட்டும் எப்படி போன் போடுவான்? அதாம்மா எனக்கும் தெரியல. அவன் முழுசா பேசுறதுக்குள்ள இவர் கத்திட்டாரு, நீங்க கட் பண்ணி விட்டீங்கம்மா. பொறுமையா கேட்டுட்டு இருக்க, பொய்யா சொல்ற? பொய்யா? எனக்கு தெரியாது. உண்மையை சொல்லு, சொல்லு, சொல்லு. உன் பையன் எங்க இருக்க சொல்லு. இப்ப சொல்லு, இல்லையா? சொல்லு. சத்தியமா எனக்கு தெரியாதும்மா, நம்புங்கம்மா. திரு, எவ்வளவு கேட்டாலும் வாய் திறக்க மாட்டேங்கிறா பாரு. உனக்கு இனிமே இந்த வீட்ல இடம் கிடையாது. வெளியில போ, போ வெளியே. டேய், இவன் நம்ம கூட இருக்க கூடாதுடா. இவன் துரோகிடா. டேய், உனக்கு எப்படி வலி இருக்குன்னு எனக்கு தெரியும்டா. சரி சரி, அப்ப இவ்வளவு போலீஸ்ல புடிச்சு தரலாம். அம்மா, என்னம்மா நீங்களே என்ன விரட்ட பாக்குறீங்க? யார் சொன்னா? நான் விரட்டினாதான் அவன் தடுப்பான். ஆ, ஒருவேளை அவன் உன்னை விரட்டி இருந்தானா நான் தடுக்க முடியாதுல்ல. அதான் முந்திக்கிட்டேன். பரவாயில்ல, நல்லாதான் நடிச்ச. நீங்க நல்லாவே அடிச்சீங்கம்மா. சாரி. சாரி மட்டும் தானா? எல்லாத்துக்கும் சேர்த்து கவனிக்கிறேன். புலம்பாத. அவங்க 2 பேரும் ஓடித்தான் போயிருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுமா. அவ என்ன விரும்புறா, நான் அவளை விரும்புறேன்.
கொஞ்சம் லேட்டாக வருவேன். ஃபேக்டரிக்கு ஆளுங்க வந்துட்டாங்கன்னா வேலையை பார்க்க சொல். யாருக்குமா காஃபி? அனுஷ்கா அக்காவுக்கு கொடுக்க கொண்டு வந்திருக்கேன். நீ இப்போ நான் கொடுத்துக்கிறேன். இல்ல பரவாயில்ல, நானே கொடுத்தேன். நீ வேலை ஏதாவது இருந்தா பாருமா, நான் கொடுத்துக்கிறேன். ம். அனுஷ்கா, அத்தை அத்தை, நீங்க எது காஃபி எடுத்துட்டு வந்திருக்கீங்க? பரவாயில்ல, யார் கொடுத்தா என்ன? ஆ, அவன் வெளியில ஃபோன் பேசிட்டு இருக்காம்மா. அனு, நான் உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? கேளுங்க அத்தை. நீயும் சக்தியும் ஒருத்தர் விரும்பி தானே? அதான் எல்லாருக்குமே தெரியுமே அத்தை. மண்டபத்துல நீங்களே பாத்தீங்களே. இப்பவே நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த கால நிக்கலையா? அதுக்குல்ல, அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள எதுவும் எந்த பிரச்சனையும் இல்ல அத்தை. அப்புறம் நீ இங்கேயும் அவன் அங்கேயும் படுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுவா, நான் இன்னைக்கு தலை குளிச்சேன் அத்தை. அதுதானே, வேற ஒண்ணும் இல்லையே. வேற என்ன காரணம் இருக்கும் அத்தை? அது மனசுல நிம்மதி இல்லையா? அதான் ஏதேதோ யோசிக்க தோணுது. நீங்க சந்தோஷமா தானே இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கும் அத்தை. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா தோ உங்க பையனே கேளுங்க. என்னம்மா? ஒண்ணும் இல்லப்பா, காஃபி கொடுக்கலான்னு வந்தேன். உங்களுக்காக தான் போய் சொன்னேன். அவங்க நினைப்பலையாது நம்ம சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கட்டுமே. இறங்க. இது யார் வீடு? இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? உங்களோட எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கு. இறங்க. லக்ஷ்மி, நீயும் இறங்கு. யாரு? ஐயா இருக்காரா? இருக்காரு. கூப்பிடுங்க. வாங்க. என்னங்க? அம்மா, வாங்க வாங்க. இவனை பாக்கிறதுக்கு தான் கூட்டிட்டு வந்தியா? இவன் யார் தெரியுமா? நான் தான் கொலை செஞ்சேன்னு சாட்சி கோண்ட்ல ஏறி என்ன கை காட்டினதே இவன் தான். இவனாலதான் 14 வருஷம் உள்ள இருந்தேன். நீ ஜெயில பிறந்ததுக்கும் நான் அவரோட வாழ முடியாம போனதுக்கும் இவன் தான் காரணம். இவன் ஏற்படுத்தின களங்கத்தினாலதான் நான் அவர் முன்னாடி கூட போய் நிக்க முடியாம போச்சு. நீ பழி வாங்கணும்னு வெறி பிடிச்சாலே இல்லையே. நியாயமா பழி வாங்கணும்னா நீ இவனை தாண்டா பழி வாங்கணும். அதை விட்டுட்டு இவன் செஞ்ச தப்புக்காக அந்த குடும்பத்தை போய் நிம்மதி இல்லாம பண்ணிட்டியே. நீ இவனை பழி வாங்கு, நானே உன் கையில ஆயுதத்தை எடுத்து தரேன். ஏன் இப்படி பண்ண? நீ பண்ண தப்பால என் குடும்பம் உருக்குலைஞ்சு போச்சு. இவன் ஜெயில பிறந்தான், தான் பட்ட கஷ்டத்தெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வன்மத்தோட தெரியுறான். ஏன் இப்படி பண்ணின? உன்னை
உன்னை என்னைக்காவது ஒரு நாள் சந்திச்சா இந்த கேள்வியை கேட்கணும்னு நினைச்சேன். எனக்கு வர்ற கோபத்துக்கு வெறும் கேள்வியோட நிறுத்திக்க மனசு வரல. எந்த தப்புமே செய்யாம ஒரு தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன்ல, இப்ப இவனை கொன்னுட்டு போடின்னு என் மனசு சொல்லுது. கொல்லட்டுமா? என்னம்மா? சொல்லுடா. உன்னை கொல்லட்டுமா? விடுமா? சொல்லுடா. அந்த தப்பு வேணும்னு உன்னால செய்யலைம்மா. விடுமா? கொல்லாதீங்க. சொல்லுடுறேன். கொல்லாதீங்கம்மா. உன்னை விடுமா? அம்மா சொல்றத கேளுங்க. விடுங்கம்மா. அம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்க. உன்னால கொன்னாதான் என் ஆத்திரம் தீரும். என்ன கையை விடுங்கம்மா. அம்மா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. அம்மா, வேண்டாம். இன்னைக்கு நீ சிந்துற கண்ணீரை தாண்டி நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி தினம் சிந்தினேன். என் கண்ணீரை துடைக்கவோ ஆறுதல் சொல்லவோ ஒருத்தரும் இல்ல. இவன் செஞ்ச தப்புக்கு நீயும் தண்டனை அனுபவி. தாலி அறுத்துட்டு புருஷனை எழுந்து தவி. நான் தான் சொல்றேன் இல்லம்மா, அவர் ஒரு தப்பு செய்யல. அதுக்கு காரணம் யார் தெரியுமா? பார்வதி வேணாம் சொல்லாத. இப்பவும் சொல்லலாம் எப்படிங்க? பண்ணின பாவத்துக்கு தான் 15 வருஷமா படுத்த படுக்கையா கிடக்குறான் நம்ம புள்ள. பார்வதி வேண்டாம். நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். என் புருஷனை உயிரோட விட்டுறேன். சொன்னா கேளு. வேண்டாம். வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டியா? பெரிய இடத்து பார்க்க நமக்கு எதுக்கு? அம்மா கையை எடுங்கம்மா. விடுங்கம்மா. சொல்றத கேளுங்க. விடுங்க சார். நீங்க என் அப்பா ஸ்தானத்துல இருக்கீங்க. ஒரு தப்பை செஞ்சுட்டு எத்தனை வருஷமா அதை மறைச்சிட்டு இருப்பீங்க? குற்ற உணர்ச்சியில உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு சாகிறத விட சம்பந்தப்பட்டவங்க கிட்டயே பாவம் மன்னிப்பு மாதிரி உண்மையை சொல்லி அழுதுருங்க. யாரை இவங்க உயர்வா நினைச்சிட்டு இருக்காங்களோ அவர் தான் குற்றவாளின்னு சொன்னா நம்பவா போறாங்க? நாட்டாம தான் எல்லாத்துக்கும் காரணம். நாட்டாமையா? என்ன சொல்றோன்னு யோசிச்சு சொல்லுங்க. நாட்டாமன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி. இல்லம்மா, நான் நாட்டாமன்னு சொன்னது நாச்சிமுத்துவ தான் சொல்றேன். அவரு உங்களை காதலிக்கவே இல்லை. இல்ல, நீ பொய் சொல்ற. எனக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையம்மா. மோகனா கொலை செஞ்சது நாட்டாம தான். அந்த பழிய உன் மேல போட சொன்னது நாட்டாம தான். அவர் எதுக்கு அப்படி செய்யணும்? அதான் அவர் உன்னை காதலிக்கவே இல்லைன்னு சொன்னேனே. இத்தனை வருஷமா எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் உன் மகனுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியத்தை இன்னைக்கு நான் சொல்லிட்டேன். இது எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். நான் சொல்ல வேண்டியது எல்லாம் சொல்லிட்டேம்மா. அம்மா வாங்க போலாம். வாங்கம்மா வாங்க. அம்மா ஏய், அவங்களே இன்னும் அதிர்ச்சியில இருந்து மீளாம இருக்காங்க. நீ வேற ஏதாவது குழப்பி விடு. என்னால இது எதுவுமே நம்ப முடியல. இது எல்லாமே உன்னோட நாடகம் தானே? ஆ, இந்த உலகத்துல உன்னை தவிர யாருமே உண்மை பேச மாட்டாங்கன்னு நினைச்சிட்டியா? நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அதுக்கு நான் சொல்றபடி நீ ஆடுற. இல்லனா இப்ப கிடைச்சிருக்கிற சாட்சியை வச்சு திரும்பவும் அந்த கேஸை ஓபன் பண்ணி அந்த ஆளை உள்ள தள்ளிடுவேன். நீ மறுத்தா அவனுக்கு ஜெயில் தான். மா வண்டியில ஏறுமா.